கரூர் மாவட்டத்தில் கோவிலில் பக்தர்கள் உணவருந்திய இலையின் மீது பக்தர்கள் உருண்டு பிரார்த்தனை செய்ய அங்கப்பிரதட்சணம் செய்ய தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு விவரங்களோடு இரானுடைய செய்தியாளர் கருணாகரன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவு வரும் வரை கோவில் மற்றும் பொது இடங்களில் பக்தர்கள் உணவருந்திய இலையில் அன்னதானம் முடிந்த பிறகு பக்தர்கள் உணவருந்திய இலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் பண்ணக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவிட்டது. எவ்வாறு என்றால், கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா நெரூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர ஜீவ சமாதி தினத்தை முன்னிட்டு அங்கு ஒரு பிராக்டிஸ் நடைபெறுது. எப்படின்னா, பக்தர் அன்னதானம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அந்த உணவருந்திய இலையில் பொதுமக்கள் அங்க பிரதட்சணம் செய்வார்கள். இது மனித உரிமைக்கு எதிரானது, மேலும் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று ஏற்கனவே தடை உத்தரவு வாங்கியிருந்தனர். இந்த சூழலில் அந்த மடம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தனி நீதிபதி அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருந்தார் கடந்த ஆண்டு. இந்த நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இன்று அது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பில் அதாவது அடுத்த உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. அடுத்த அந்த உத்தரவு வரும் வரை கரூர் மாவட்டத்தில் இது போன்ற பக்தர்கள் உணவருந்திய இலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் தனி நீதிபதி அனுமதித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் இது அரசியலமைப்புக்கு எதிரானது. பொது அதாவது எந்த ஒரு பழக்க வழக்கமும் சமுதாயத்தில் பொது நடைமுறைக்கு முரணாக இருக்கக்கூடாது என்ற கருத்துக்களையும் தெரிவித்து அந்த கரூர் மாவட்டத்தில் அதாவது அன்னதானம் முடிந்த பிறகு அந்த பக்தர்கள் அந்த உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கருணாகரன்.